நம்பிக்கை உடைஞ்சு போறப்ப, அந்த இடத்துல எல்லாமே சுக்குநூறா போயிரும். உலகமே இருட்டாயி போயிரும். 2 பேரும் விரும்புறாங்க. 2 பேரும் காதலிக்கிறாங்க. 2 பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுகளோட தான் திருமணம் பண்றாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம குழந்தை எப்படி இருக்கணும்? அப்படி 2 பேருக்குமே அதாவது இந்த ஒரு டிவோர்ஸ் இருக்கு இல்லையா? 2 பேருக்குமே இழப்பு தான். அது நீங்க யார மாறி மாறி குற்றம் சொன்னாலும் கூட, ஒரு நம்பிக்கை அங்க ஒரு உடையுது. ஒரு அன்பு அங்க அப்படியே பிரியுது. ஒரு தனிமை வருது. அப்படிங்கும்போது உலகத்துல அது பெரிய ஒரு ஒரு இழப்பா தான் பார்க்குறாங்க. அதாவது ஒரு மனிதன் உயிரோட இறந்து போறான் அப்படிங்கிறத காட்டிலும், இந்த பிரிவு தான் பெரிய வேதனை. அதாவது ஒரு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றாங்க. 2 பேருமே 1000 கனவுகளோட கல்யாணம் பண்றாங்க 2 பேரும். அது நம்ம நாக சைதன்யாவா இருக்கட்டும், சமந்தாவா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் வச்சிருப்பாங்க. நம்ம கல்யாணம் இப்படி நடக்கணும். நம்ம என்கேஜ்மெண்ட் இப்படி நடக்கணும். நமக்கு கல்யாணத்துக்கு பிறகு இப்படிலாம் வாழப் போறோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவுகளோட 2 பேரும் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துல ஒரு ஒரு ஏமாற்றம், ஒரு பிரிவு வருதப்ப, அந்த பாதிப்பு 2 பேருக்கும் தான்.